நீங்களா யாருடா? How do I tell you? Okay, welcome back to Nothing But. இன்னைக்கு ஒரு சாலமோன் பாப்பியா ஸ்டைல்ல ஒரு டிபேட் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு டிஸ்கஷன் டிபேட் எப்படின்னா வச்சுக்கலாம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இவர் நியூட்ரல் ஆடியன்ஸ், ஏன்னா இவர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கல. நாங்க 2 பேர் பார்த்திருக்கோம். 2 மோஸ்ட் பவர்ஃபுல் குயின்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. ஒரு குயின் பத்தி நான் சொல்லுவேன், ஓகேவா? ஒரு குயின் பத்தி யூ வில் எக்ஸ்பிளைன். 2 பேர்ல உங்களுக்கு யாரு குயினா இருக்கிறதுக்கு அயன் த்ரோன்ல உட்கார்றது தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்ற ஒப்பீனியன் சொல்றேன். இது எண்ட் ஆஃப் த டிபேட்ல நான் சொல்லி முடிக்கிறோம். நடுவுல இன்டராக்ட் பண்ணலாம், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டிபேட்ஸ்ல பாப்பல அந்த மாதிரி நல்ல கவுண்டர் போடலாம். ஆனா என்ன ஜெனரலா நடுவுல உட்காரணும் நிறைய தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இந்த டாபிக் பத்தி எதுவுமே தெரியாது. நியூட்ரலா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றதுதான் இந்த டாபிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? டீம் செர்சி லானிஸ்டர். செர்சி லானிஸ்டர். நீங்க சார்? டெனேரியஸ் டார்கேரியன். நாங்க தான் ஆண்ட பரம்பரை. அப்ப நீங்க எப்படி ஆண்டாம போச்சுன்னா ஓகே, நல்ல ஆரோக்கியமான போட்டியா இருக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. டெனேரியஸ் டார்கேரியன் பத்தி என்ன ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்ககிட்ட 3 டிராகன் உண்டு. அது மட்டும்தான் நாங்க மேல இருந்து எல்லாத்தையும் எரிச்சுட்டு போயிடலாம். ஆனா அதை நாங்க பண்ண மாட்டோம். நாங்க சுய கட்டுப்பாடோட இருந்து பண்ணுவானுங்க. அதெல்லாம் பேச்சு கிடையாது. இப்போ ஸ்ட்ரென்த் பத்தி மட்டும் தான் பேசுறோம் நம்ம, சரியா? அது ஒரு பவர். 3 டிராகன்ஸ் இருக்கு எங்க கிட்ட. கடைசியான 2 பேர் இருப்பாங்க. அதுல இவ தான் கொஞ்சம் ஐடியாலஜியா கொஞ்சம் இதுவா ஸ்ட்ராங்கா இருப்பா. இவளோட எண்ணம் என்ன இருக்கும்னா, எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாரும் கம்யூனிசம் கிட்டத்தட்ட ஆண்ட பரம்பரை. நீங்க எப்படி கம்யூனிசம்ல ஹிட்லர் அவ்வளவுதான். நான் சிஸ்டம் ஆயிடுவாங்க. அது வேற விஷயம், அது லாஸ்டா வரலாம். நம்ம இதுல அவளுக்குன்னு ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணி அயன் த்ரோன் நோக்கி போவா. அவளோட ஸ்ட்ரென்த் பார்த்தா அவளோட ஆர்மியும் அவளோட ஐடியாலஜியும் அவளுக்கு 3 டிராகன். அதுதான் அவளுக்கு. சரி, இப்போ உங்க பக்கத்துல அவளுக்கு ஒண்ணு மேல பணம் கொழுத்து போய் கிடக்குறா. மைண்ட் செட் கிளியர் மைண்ட் செட் அண்ட் ட்ரெயின்டு பை டைவின் லானிஸ்டர். இது 2 தான். டைவின் லானிஸ்டர் யாருன்னா, டைவின் லானிஸ்டர் செர்சி லானிஸ்டரோட அப்பா. வெஸ்டர்ஸ்ல தி மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் டைவின் லானிஸ்டர் தான். அவங்க கிட்ட தான் கோல்ட் ரிசர்வ் அதிகமா இருக்கு. மோஸ்ட் டிசிப்ளின்ட் ஆர்மி வச்சிருக்காங்க. ஓகேவா? அவரோட மூத்த பொண்ணு தான் செர்சி லானிஸ்டர். அவங்க ஆக்சுவலா ட்வின். ஃபர்ஸ்ட் பிறந்ததுல ட்வின்ஸ் பிறப்பாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஃபர்ஸ்ட் வெளியே வந்ததுனால இவன் தான் எல்டஸ்ட். இவ கூடவே இன்னொருத்த பிறந்திருப்பான், அவன் ஜெய்மி லானிஸ்டர். ஓகேவா? இவங்க தான் ஹேர். ஜெய்மி லானிஸ்டர் கேள்விப்பட்ட பேரா இருக்கு. இன்செஸ்ட் ஸ்டோரி. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு இந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்ல ஈடுபடணும்னு ஆசை. அவங்க அப்பா ரொம்ப 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 கீனான மேன். லேடிஸ் பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருப்பாரு. ஸோ அவர் அளவே பண்ண மாட்டாரு. பட் அவரை பார்த்து மட்டுமே அவர் கத்துப்பா நிறைய விஷயம் சின்ன வயசுல இருந்து. அது மாதிரி அவளோட ஸ்ட்ரென்த் கேட்டப்பா. கத்துக்கிறாங்கல்ல, அவங்க வாதத்தை பத்தி பேசும்போது இங்க குறுக்க வரக்கூடாது. ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், பாலிடிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பீப்புளை எப்படி ஷீல்டா யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ரிகவர் பண்ண முடியும், பிளஸ் வார் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள் செர்சி. அதாவது நான் சொல்லிடுறேன். செர்சி மத்தவங்களை விட்டு பின்னாடி நிக்கிற ஆளு. டெனரிஸ் எப்படின்னா முன்னாடி போயிட்டு எல்லாரையும் கூட்டு போற ஆள். எது பெட்டர் நீ நினைக்கிற? ஒரு லீடருக்கான ஸ்ட்ரென்த் எப்பவுமே ஃப்ரண்ட்ல இருந்து கைட் பண்றது. அப்பனா யார் பெட்டர்? டெனரிஸ் தானே. முன்னாடி போறான்ல, கூட வரவங்களே காவு குத்து அவ்வளவு ஆயிடுச்சு. இல்ல கிடையவே கிடையாது. போய் சொல்றான். அது ஸ்டோரியோட எண்டிங்கா இருக்கலாம். பட் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் படி பார்த்தா ஒரு லீடருக்கான ஸ்ட்ரென்த் என்னவோ அது இவர் சொன்ன கீ பாயிண்ட்ஸ் தான் இருக்கா. 1.7. டேய், அத நான் சொல்லணும். விஷன் பத்தி பேசினா அவளுக்கு விஷனே கிடையாது. ஆக்சுவலா அவளுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட காப்பாத்தணும், தான் நல்லா இருக்கும், அவ்வளவுதான் அவளுக்கு. குழந்தைங்க நல்லா இருக்கும், அவளோட அதான் ஃபேமிலி பேக்ரவுண்ட். அதான் சொல்றேன், நாங்க 4 பேர் நல்லா இருந்த மாட்டாங்க. அவ்வளவுதான் அவளோட ஐடியாலஜி. சர்சி பொறுத்தவரைக்கும் டெனரிஸ் அவளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, சரியா? அவ என்ன நினைப்பா, ரொம்ப வர வழியெல்லாம் அவ த்ரோனை பிடிக்கணும் தான் வருவா. வர வழியெல்லாம் ஸ்லேவரிஸ் இருக்கும் நிறைய. ஒரு ஸ்லேவரிஸா ஃப்ரீ பண்ணிட்டே வருவா. அதனாலதான் அவளுக்கு ஆர்மி பின்னாடி சேர்ந்துட்டே இருக்கும். அவளோட விஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். அவளுக்கு அயன் த்ரோன் தான் வேணும். அதுவா இருந்தாலுமே
இவங்க எல்லாம் ஸ்லேவா இருக்கிறாங்களே, இவங்க நம்மள எப்படி இவங்களை விட்டு போக கூடாதுன்ற ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கும். அந்த விஷனா நோக்கி தான் அவ எல்லாருமே ஃப்ரீ பண்ணி தான் அங்க அயன் த்ரோன் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதாவது அவளுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கும். நல்ல விஷயம். ஓகே, உங்களோட வாதம் முடிஞ்சிருச்சா? விஷன்லாம் தலைவர் ஒரு அயன் த்ரோன்ல உட்கார்றவங்க வந்து they rule 7 kingdoms. ஓகேவா? நார்த், அடுத்து கிங்ஸ் லேண்டிங், டைரல், அப்புறம் கீழே டோன் ஒரு கிங்டம் இருக்கும், நடுவுல ரிவர் கிங்டம் ஒன்று இருக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி ஒரு 7 கிங்டம்ஸை கம்பைன் பண்ணது தான் அந்த கிங்டம். அந்த அயன் த்ரோன் யார் இருப்பாங்களோ அவங்க 7 கிங்டம்ஸ் ரூல் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவலா அந்த கிங்ஸ் லேண்டிங், அந்த கிங்குக்கு இருக்கிற பவர். செர்சி குயின் ஆகும்போது மேபி 2 இல்ல 1 தான், ஒரே ஒரு கிங்டம் மட்டும் தான் ஆக்சுவலா ரூல் பண்ணுவாங்க, லானிஸ்டர்ஸ் மட்டும் தான். இது தவிர்த்து அவளுக்கு மீதி எல்லாருமே அவளுக்கு ஆப்போசிட்டா போயிடுவாங்க. யாருக்குன்னா அவ பின்னாடி போயிடுவாங்க, டெனேரிஸ் டார்கெரியன் பின்னாடி போயிடுவாங்க. தனியா ஒரு கிங்டம் வச்சு எந்த டிராகனுமே இல்லாம ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அந்த வார்ல கடைசி வரைக்கும் நிப்பாங்க. ஜெயிச்சாங்களா? அது லாஸ்டா சொல்றோம். நான் சொல்றது கேட்டோ, அவ வந்து இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் செய்யறா ஓகே, அப்படி இருக்கிற ஒரு குயின் பின்னாடி போகாம ஏன் இந்த குயின் பின்னாடி வரணும் ஒரு ஆளுங்க? ஏன்னா டிராகன் இருக்குன்றது ஒண்ணு இல்லாம காசு இருக்கு அவளுக்கு. காசுலாம் இல்ல, பின்னாடி போறாங்க. டிராகனை அவங்களே வந்து டிராகனை கொல்லுவாங்க. சரியா? ஒரு டிராகனை சுட்டு கொல்லுவாங்க. டிராகனை கொல்ல முடியுதுன்னா எதுக்கு இப்ப பின்னாடி வரணும்? 3 டிராகன் இருக்கும். எத்தனை டிராகன் தான் இருக்கட்டும், நீங்க கொல்றீங்களே டிராகனை, ஏன் இந்த பின்னாடி வரணும்? ஒரு டிராகன் மொத்த நேவி ஷிப் படையுமே அழிச்சிடும். அதுதான் ஒரு டிராகன் தான் அவகிட்ட இருக்கும். சரியா? லாஸ்டா ஒரு டிராகன் தான் இருக்கும். அந்த டிராகன் உன்னால கொல்ல முடியும். நிறைய இப்போ ஒரு லானிஸ்டர்னு ஒரு கிங்டம் வச்சு நீ ஒரு டிராகனை கொல்றனா, எல்லா கிங்டமும் சேர்ந்துச்சுன்னா 3 டிராகனை கொல்ல முடியும்ல. ஏன் அதை பண்ணாம இவ பின்னாடி ஏன் வராங்க சொல்லு? ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிராகன். என்ன வேணா இருக்கட்டும், உங்களால டிராகனை கொல்ல முடியுது, ஏன் கொல்ல? டிராகன்ல இருந்து இறங்கி வந்து சண்டை போட சொல்ல. இப்போ டிராகன்ட்டு இல்ல, இப்போ இது அந்த கிங்டம் பீரியட்ல என்னன்னா என்ன சொல்றது, ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சுனாலே அவனதான் வந்து சுப்பீரியரா பாப்பாங்க. அவன் சொல்றதுதான். இப்போ ஒரு டைம்ல எல்லாம் நெருப்பு வச்சிருக்கவன் தான் கடவுள்ன்ற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டிராகன் வச்சிருக்கவன் வந்து மேபி அவங்க சைடு வந்து வெல்த்தே இருந்தாலுமே ஓகேவா, இவன் கிட்ட வந்து நம்ம கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு பவர் இருக்கு. அதை அழிக்கவே முடிஞ்சாலும் அவங்க கிட்ட ஒண்ணு இருக்குல்ல, அதனாலதான் உங்களுக்கு மேபி சப்போர்ட் இருந்திருக்கும். இப்போ ஒரு ஹவுஸ் வச்சிருக்க, நீதான் அந்த ஹவுஸ்க்கு காலகாலமா வாழ போற. அவ வந்து பயம்பூர்த்தி அவங்களுக்கு பின்னாடி வர வைக்கிறது வேற, இவனுங்கெல்லாம் மாண்டடா போட்டு வேறல்ல. ஐயா, இப்போ இவன் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ நியூக்ளியர் வார் எல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சு, நியூக்ளியர் வெப்பன்ஸே இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு 100-120 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பெரிய நியூக்ளியர் வெப்பனா எடுத்து வரான், மத்த எல்லாருமே வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்டே இல்ல. அப்ப என்ன பண்ணுவானுங்க? எல்லாம் நியூக்ளியர் வெப்பன் கிட்ட தானே போவானுங்க. நான் இல்லனே சொல்லியடா, அவளுக்கு அது பவர் தான், பவர்னால போறான்னு அவன் சொல்றான், நான் இல்லன்னு சொல்றேன். டிஃபெண்டர் ஆஃப் கிங்ஸ் லேண்டிங் இந்த விஷயத்துல வந்து செர்சி எப்படி யூஸ் பண்ணுவான்னா, அந்த கிங்ஸ் லேண்டிங்கே டிஃபென்ஸா யூஸ் பண்ணுவான். கிங்ஸ் லேண்டிங்ல தான் வெஸ்டர்ஸ்லயே ஹையஸ்ட் பீப்புள் வாழ்ற இடம். ஓகேவா? மில்லியன்ஸ்ல பீப்புள் வாழ்றாங்க. அந்த பீப்புளை அவளுக்கு ப்ரொடெக்ஷனா யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணி ஆப்போசிஷன் கிட்ட இருந்து அந்த கிங்ஸ் லேண்டிங்க முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி காப்பாத்திட்டே வருவாங்க. புரியுதா? ஓகே, ஒரு செல்ஃபிஷ் அவ்வளவு தெளிவா ஒரு குயின். இத வந்து இவ்வளவு எலாபரேட்டா சொல்றான். செல்ஃபிஷ் பத்தி அவர் பேசுறாருல, டெனரிஸ் பத்தி சொல்லுங்க நீங்க. கிங்ஸ் லேண்டிங் உங்க வாதத்தை எடுத்து விடுங்க. அதாவது கிங்ஸ்ல அதான்டா, இவன் வந்து எங்க வரான் தெரியுமா? அவ பண்ண ஒரு தப்புக்கு சண்டை போட வரான். அவளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 2 பேர் இருப்பாங்க. சரியா? டெனரிஸ்க்கு அதுல ரைட் ஹேண்ட் வந்து மெசாண்டியன் ஒரு கொண்டு இருப்பா. அவளை வந்து சர்சி வந்து சிறப்பிச்சிருவா. சிறப்பிச்சுட்டு கோட்டையில வச்சிருப்பா. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய வார் போகும். நைட் கிங்னு ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்கும். அது வந்து வார் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். அது சரியா? அதுக்கு வாருக்கு தான் இவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. சீசன் 1ல இருந்து ரெடி ஆகி இவங்க எல்லாரும் வாருக்கு போகும்போது சர்சி மட்டும் போக மாட்டா. என்ன நினைப்பா? சர்சி நம்ம போக கூடாது, இவனுங்க எப்படியோ சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட்டுக்கலாம். அப்போ அவன் சொன்னான்ல, ஜேமி லானிஸ்டர் சொன்னான், அவன் சொல்லுவான் இவங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் நம்மள வந்து கொன்றுவாங்க, நம்ம போகணும் பாருன்னு சொல்லுவான். அவன் போக மாட்டான் சர்சி. அப்பயுமே அவன் செல்ஃபிஷா தான் இருப்பான். அவளோட மைண்ட் என்னன்னா, நம்ம காப்பாத்திக்கணும், அவனுக்கு அடிச்சு சாவட்டும் கடைசியில். அவரோட பாயிண்ட் என்னன்னா, 3 டிராகன் வேர்ல்ட்ஸ்ல, அதாவது பிளானட்லயே பிக்கெஸ்ட் ஆர்மி. ஓகேவா? டெனரிஸ் டார்கெரியன் பின்னாடி இருக்கிறது,
இதுவே அதை அழிக்க முடியலன்னா நம்ம கிட்ட இருக்கிற 25,000 மென்ஸ் எப்படி அதை அழிக்க முடியும்னு யோசிச்சு அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி பின்னாடி அவளுக்கு பயம், அவ செல்ஃபிஷா இருக்கா, அதுதான் உண்மை. ஆனா அது இல்லாம இவங்க வாரம் முடிச்சுட்டு வந்துருவாங்க, கிங்ஸ் அந்த நைட் கிங்க சாவ வச்சுட்டு வந்துருவாங்க. வந்து அப்புறமா மிசாண்டை புடிச்சு வச்சுப்பா, இவளோட ரைட் ஹேண்ட் சொல்றாங்க, அவளை புடிச்சு வச்சுட்டு இருப்பா. இவங்க வந்து பீஸ் கீப்பிங்க்கு போவாங்க. இப்ப பீஸ் கீப்பிங் பேசிட்டு இருக்கும் போது அவ சர்சி வந்து கோட்டைக்கு மேல இருந்து அவ தலையை வெட்டி கீழே போட்டுருவா. அவளுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரைட் ஹேண்ட். அவ வந்து அந்த பாத்துட்டு அவ தலைவெட்ட பார்த்து திரும்பி போவா. அப்ப அவன் சொல்றான் டின்னர், அப்ப திரும்பி அவளோட பார்வை பாப்பான். ஒரு டிராகன் இருக்கும், ரெட் கலர் டிராகன் மட்டும் தான் அவகிட்ட இருக்கும். சர்சிக்கு என்ன தைரியம் வந்துரும்னா 2 டிராகன் செத்துருச்சு, இன்னும் ஒரு டிராகன் தானே நம்மளால கொண்டு முடியும்ன்ற ஒரு தைரியம். புரியுதா? இது அவளை கொண்டவனே அவ திரும்பி பாப்பான், செத்தான எவனும் முடிவு பண்றான். அப்ப வந்து அப்பயுமே இப்ப அவன் சொன்னால மக்கள் அமைச்சு அவ சேஃபா இருந்துக்கிறா, அந்த சீக்வன்ஸ் அப்பதான் நடக்கும். சோ வார் ஸ்டார்ட், அவ்வளவுதான். இதுக்கு மேல பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? கிங்டம்ல கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பீப்புள்ஸ் மேல இருக்காங்க. கிங்டமோட கதவெல்லாம் லாக் ஆயிடுச்சு, வெளியில நேவி நிக்குது, நேவி ஷிப்ஸ் நிக்குது. உள்ள ரெட் கீப் மேல செர்சி லானிஸ்டர் இருக்கா. டெனேரியஸ் டாம்பால் வந்து டிராகன் மேல வர ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? இவ வந்து புதுசா ஆர்மி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து வெளியே நிக்க வைக்கிறது எல்லாம் வந்துச்சு. நார்த் கிங்டமும் சண்டைக்கு வந்துருச்சு. இவ யாரெல்லாம் பின்னாடி சப்போர்ட்டுக்கு நின்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. கிங்டம் வார் ஸ்டார்டட். டிரியன் லானிஸ்டர் வந்து ஜெய்மி லானிஸ்டர் அனுப்புவான் உள்ள. இவ வந்து இவ எப்படி அவனோட லெஃப்ட் ஹேண்ட புடிச்சு வச்சாலோ அதே மாதிரி டெனேரியஸ் வந்து ஜெய்மி லானிஸ்டர் கைதியா புடிச்சு வச்சுருவான். ஓகேவா? அங்க இருந்து டிரியன் லானிஸ்டர் ரிலீஸ் பண்ணி நீ கிங்டம்குள்ள போயிட்டு அந்த கிங்டம்ல இருக்கிற லானிஸ்டர் ஆர்மி கிட்ட சொல்லு. ஏன்னா இவனும் ஒன் ஆஃப் த ஏர் தான். ஓகேவா? மெயின் ஏர் இவன் தான். இவகிட்ட சொல்லி அந்த படைய வந்து நாங்க சரணடைகிறோம்னு பண்ண வச்சுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னாடிதான் தெரியும் அவ வந்து திருப்பி பிரெக்னண்டா இருப்பா. செர்சி லானிஸ்டர் பிரெக்னண்டா இருப்பா. இவனுக்கு என்னன்னா டிரியனுக்கும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் உள்ள. அக்காடா நீங்க 2 பேரும் எப்படியா போயிருங்க தப்பிச்சு. டிரியன் லானிஸ்டரோட அக்கா தான் செர்சி லானிஸ்டர். தப்பிச்சு போயிருங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதான் இவனை தப்பிக்க வைப்பான் டிரியன். ஆனா அவன் மெயின் காசா ஜெய்மி அனுப்புறதுக்கு ரீசன் வந்து அங்க இருக்கிற பீப்புள் சஃபர் ஆகக்கூடாது. சோ அவங்கள சரணடைய வச்சிருன்றது அவனோட மெயின் காசா இருக்கும். அதுக்கப்புறம் நீ சர்ச்சை கூட தப்பிச்சுக்க அதெல்லாம் அவன் பண்ணிக்கோ. ஓகேவா? இதுக்குதான் அவன் அனுப்பிச்சு வைப்பான். அப்புறம் டெனேரியஸ் வந்துருவா. இவளை டிராகனை கொல்றதுக்கு ஒரு பெரிய பெரிய ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே எரிச்சிருவான். இப்ப டிராகனை கொல்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே எரிச்சிருவான். ஓகேவா? ஒண்ணு. இன்னொன்னு நேவி காலி, எல்லா நேவியும் காலி. அதே மாதிரி கோட்டையோட சுவர் எல்லாமே எரிச்சு உடைச்சிருவான். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. என்னங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க? ஆமா, எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் பேசுறதுல நீ எப்படி டிரியன் நம்பினானோ டிரியன் நம்பி லாஸ்டா அம்மாளுக்கு போட்டு அதே மாதிரிதான் உனக்கும். ஓகேவா? செர்சி மட்டும் தான் உள்ள இருப்பா. செர்சி அவரோட ஹேண்ட் ஆஃப் த குயினும் உள்ள இருப்பா, மவுண்டைன் உள்ள இருப்பான். இவங்க 3 பேர் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. மீதி எல்லாருமே வெளில பேட்டில் ஃபீல்ட்ல இருப்பாங்க. பேட்டில் ஃபீல்டு வந்து ஜான் ஸ்னோ இருக்கான்ல, அவன் போயிடுவான், முன்னாடி போய் நின்றுவான். இவன் சொல்லி அமிச்சான்ல டிரியன் லானிஸ்டர் ஜெய்மி கிட்ட சரண்டர் பண்ண சொல்லி, அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு பெல் அடிச்சு சிட்டி சரண்டர். அவ்வளவுதான், சிட்டி சரண்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு அவனுக்கு சிட்டி சரண்டர் அதெல்லாம் ஓகே. சிட்டி சரண்டர் அவ குயின்றா. இப்போ சிட்டி சரண்டர் முன்னாடி கொஞ்சம் கதை நான் சொல்லிடுறேன். அவ தலையை வெட்டுறால, தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி அவ டெக்காரிஸ்ன்னு சொல்லுவா. டெக்காரிஸ்னா வந்து எரிக்கிறது, டிராகன் வந்து எரிக்கும் எல்லாரையும். சரியா? அது அவ சொல்லிட்டு தான் அவ தலையை வெட்டுவாங்க, அது கீழே வந்துடும். சர்சிக்கு வந்து நல்லா தெரியும் அவ எரிக்க போறான்ட்டு எல்லாரையுமே. மக்களை அவன் ஃபர்ஸ்டே சொன்னான் பத்தியா, பீப்புளை வந்து பகடக்காயா யூஸ் பண்ணி அவ சேஃபா இருந்துக்கிறான். அததான் அவ பண்ணுவா. டெனரிஸ் எரிக்க போறான்னு தெரியும், நீ மக்களை சேவ் பண்ண பாத்துக்கலாம்ல. யாருக்கு ஒண்ணா அந்த பொண்ணு டெனரிஸ் இவ செக்ஸி தான் சொல்றா. சரண்டர் அவ நேரா போய் ரெட் கீப் எரிச்சிருக்காங்க. இது வர நான் பேசிடுறேங்க. மக்களை சேவ் பண்ணிருக்கலாம், அவ பண்ணல. அவ வந்து மக்களை முன்னிறுத்தி மக்கள் இருந்தா நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான்ற ஒண்ணு. அவ அப்பயுமே அங்க செல்ஃபிஷா தான் யோசிக்கிறா. சரியா? யோசிச்சு அங்க எல்லாரும் செய்யறா, இவ எரிக்கிறா எல்லாரையும். அவ்வளவுதான். மொத்த சிட்டி எரிச்சு அந்த எல்லாருமே எரிச்சிருவாடா பீப்புள் எல்லாரையும். சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் லீடர்ஷிப்புக்கு ஏதோ சொன்னீங்க. மொத்தமா எல்லாரையும் இருக்க மாட்டா. நீ சீரிஸ் பார்த்தா தெரியும். அவ போற வழியெல்லாம் எரிப்பா, மக்கள் எல்லாம் இருப்பாங்க சைடுல. போற வழினா இங்க இருந்து பறந்து ரெட் கீப்க்கு போற வழியில ஒரு கோட்ல எரிச்சிட்டு போனா பரவாயில்ல, மொத்த சிட்டியும் எரிப்பாடா. ரெட் கீப் போற வழியில எரிச்சிட்டு ஐயா, போர்க்களத்துல நீங்க காரணம் எதிர்பார்க்க கூடாது ஐயா. ஓகே, அப்ப செர்சி பண்ணது கரெக்ட் தானே, கழுத்தை வெட்டினது போர்க்களம் தானே அது.
போர்க்காலம்லாம் இல்ல, அங்க வந்து நெகோசியேட் பேஸ் போவாங்க. அவங்க நெகோசியேஷன்ஸ் எதுக்கு நெகோஷியேட் பண்ண போறாங்க? போருக்கு தானே. போர் நடக்க கூடாது நெகோசியேட் பண்ண போறாங்க. நீ அந்த இடத்துல ஒருத்தர கழுத்து வெட்டி கொல்றீங்க. இப்ப நெகோஷியேட் பண்ணி அப்பதான் போர் ஸ்டார்ட் ஆகுது. குயின் இப்ப குயின் நான் இருக்கேன்னா அது எடுத்து வந்து ஈஸியா அந்த ஆயத்தோட குடுத்துட்டு போயிடணும்னு எதிர்பார்க்கறீங்க. அப்படி நாங்க சொல்லவே இல்லையே. நீ பேசும்போது கழுத்தை வெட்டுறது வேற. டெனேரியஸ் நீ போர் அயன் த்ரோன் பல பேசுற. அயன் த்ரோன் பல வேற ஒத்துப்பாளா? டெனேரியஸ் இல்ல, நான் அது தப்புனே சொல்லலையே. ஆனா நீ அங்க வந்து போர். சரி இருங்க, வாதத்தை விட்டு வேற டாபிக் போயிட்டு இருக்கீங்க. வாதத்துல நீங்க ஏன் டாபிக் நீங்க வரல? இருங்க, டாபிக்கே இல்லடா. இப்போ போர் காலத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? டோட்டல் ஏரியா க்ளோஸ் பண்ணீங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சு சொல்லுங்க? போர்ல ஜெயிச்சிட்டீங்க. ஓ, ஜெயிச்சிட்டீங்க. அப்ப நீங்க யாருக்கு குயின்? போனத்துக்கு குயின் இல்ல அதான் அவன் என்ன சொல்ல வரானா, அங்க இருக்கிறவங்க மட்டும் தான் மக்கள், எல்லாருமே மக்கள் தான். 7 கிங்டம் இருக்குன்னு சொல்றான். எல்லாருமே மக்கள் தான். மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி எது? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி எது? நீ வந்து பகடக்காயா யூஸ் பண்ற மக்களை ஆனா கொல்லலையே நாங்க. ஏண்டா செப்டாவை எரிச்சு ஒரு 40,000 பேரை கொண்டுட்டாங்க. எல்லாருமே ஹை லார்ட்ஸ் அண்ட் கிங்ஸ். மக்களும் இருப்பாங்க உள்ள. மக்களும் வருவாங்க. எல்லாருமே ஹை பான் பார்க்க வருவாங்க. எல்லாருமே ஹை பான். நார்மல் பீப்பிள் செப்டுக்குள்ள அலௌடே கிடையாது. ஓகேவா? செப்ட்னு சொல்றாங்கல இந்த ரிலிஜியஸ், அவங்க எல்லாரும் மக்கள் தான். மக்கள் எல்லாருமே இந்த எப்படி சொல்லுமா, அவங்க எல்லாரும் மக்கள் தான். அவள பண்ணதால ஒரு கிங்டம்ல நிறைய காசு படைச்சவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் வர இடம். அவன் எரிக்கிறது எல்லாம் ஆக்சுவலா அவதான கம்யூனிஸ்ட். எல்லாரும் எரிப்பாடா. அதாவது மக்களும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 பேர் அவ்வளவு எரிக்கிறா. 1+1 ஈக்குவல்ஸ். அவ்வளவுதான். 50,000 பேரு 15 லட்சம் பேரு. 15 லட்சம் பேர்லாம் இவன் சும்மா 1.5 மில்லியன். ஓகே. இப்போ வாதத்தோட முடிவுக்கு வந்துருவோம். சரி, ஓகே. வாதத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களோட கடைசி கருத்து என்னன்னு சொல்றீங்க. அப்புறம் உங்களோட கடைசி கருத்து என்னன்னு சொல்றீங்க. ஆரம்பிங்க. அவ லீடர் கிடையாது. ஓகேவா? ஒண்ணு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மக்களை ஃப்ரீ பண்ணணும்னு வந்து அந்த மக்களை எரிச்சு கொன்றவள ஒரு லீடரா பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் உங்ககிட்ட பவர் இருக்கிற இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகேவா? உன்னை எல்லாருமே நம்பிதான் அந்த 7 கிங்டம்ல இருக்கிற பின்னாடியும் உன் பின்னாடி வந்தாங்க. ஓகேவா? எல்லாருமே காவு கொடுத்து அந்த மொத்த சிட்டியை எரிச்சிட்டான். ஓகேவா? எரிச்சிட்டு இப்ப குயின் ஆயிட்டோம். அந்த அயன் த்ரோனை பார்த்து ஒரு மாதிரி சந்தோஷமா போய் நிப்பா. ஓகேவா? இதுதான் ஃபைனலா அவளோட நம்பின எல்லாருக்கும் ஒரு இதுதான். சரி, அவதான் அவன் என்ன சொல்ல வரான், எல்லாரும் எரிச்சிட்டா பொதுவா பேசுறான். அவளுக்கு எதிராக நின்றவங்கள அவ எரிக்கிறா. அது அந்த பீப்புள் அவங்களுக்கு எதிரா நிக்கவே இல்லடா. ஃபைனல் தாட்ஸ்னு பேசுறேன் நீ. எனக்கு இல்லடா, அந்த பீப்புள் அவளுக்கு எதிரா போர் பண்ணி நின்ன மாதிரி பேசுறா. குயின் இவதான் இல்லங்க. மக்கள் போருக்கு வரலனாலுமே அந்த கண்ட்ரி ஆப்போசிஷன் கண்ட்ரி எல்லாரும் அடிக்கணும் தான். அவ்வளவு அதுக்காக கண்ட்ரி அடிக்கணும்ன்றதோட இவ குயின்ரா. இவ மக்களை இவளே சேஃபா வச்சுக்க மாட்டா. அவளை அனுப்புறா, சாவ சொல்லி அனுப்புறா. இவன் ஏன் அதை பாக்கணும்? அதான் அவன் பொதுவா அவங்களை எரிச்சதை வந்து தப்புன்னு சொல்றான்ல. இவளுமே எல்லாரும் தப்பையும் பண்ணிருக்கான். அது இல்லாம இவ குயினா இருக்க லாக்கி இல்லைன்னு அவன் சொல்றான். அவளுக்கு 1% கூட குயினா இருக்க லாக்கி கிடையாது. அவன் பீப்புளை வந்து யூஸ் பண்ணிக்கிறா. அவளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறா. இவ பீப்புளை சேவ் பண்றா. எப்படி அவ சொல்லுவா அத இவளுக்கு தாக்கிதே இல்லைன்ட்டு? எனக்கு புரியவே இல்லையே. குயினா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இவளுக்கு மட்டும் தான் இருக்கு. அவளுக்கு 1% அவ ஃபேமிலி ட்ரேட்ஸ்க்காக எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்றது, பீப்புளாவே பாக்கல. ஒரு பொருளா யூஸ் பண்ணிக்கிறா எல்லாரையும். இவ எரிச்சதை வந்து ஒரு பொருள் தான் நம்ம எடுத்துக்கணும். அவ யூஸ் பண்ணிக்கிறத அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறா. அவ அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறா. as a leadership குவாலிட்டியா வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா பவர் ஐ மீன் சூப்பர் பவர்ஸ் இருக்கிற நல்ல ஒரு விஷன் இருக்கிற பாயிண்ட் பார்த்தா உங்களுக்கு வருது. பட் ஸ்ட்ராட்டஜிக் வைஸ்ல வேற என்ன இருக்கு இவங்க சைட்ல? ரூத்லெஸ்னஸ். அவங்க ஏன்னா வந்து ஒரு ரூத்லெஸ்னஸ் இருந்தாதான் வந்து அந்த டைம்ல நல்லா சர்வே பண்ண முடியும்னா சோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எதுவுமே தேவை கூட்டிட்டு வந்து நான் பேசுறதா எனக்கு பாயிண்ட். கம்முனு வேற என்னங்க பாயிண்ட் சொன்னீங்க நீங்க? இப்போ உங்க சைடு இருக்க நெகட்டிவ் சொல்லிடுறேன். நீங்க என்னன்னா ஒருத்தவங்க சரண்டரே ஆயிட்டாலுமே அவங்களுக்கு கொல்றதுக்கு வார் ரூல்ஸ் படி பர்மிஷன் கிடையாது. அவங்க ஆப்போனண்டா இருந்தாலுமே கொல்லக்கூடாது. நீங்க அந்த ரூல்ஸை மீறி கொல்லல. நான் என்ன சொல்றேன்னா பார்ல சண்டை போட்டவங்கள கொல்லு. அப்பாவி மக்கள் எது கொல்லணும்? ஆமா, பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கவங்களை கொல்லலாம். ஆனா அதுவும் இல்லாம அது பேட்டில் ஃபீல்ட்ல சரண்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் கொல்லணும். அது சிவிலியன்ஸை கொல்லக்கூடாது. அதுதான் வந்து ரூல்ஸ் வாரோட சட்ட புத்தகங்கள்ல இருக்குது.
பல வம்சாவளிகளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா திரும்ப பேசிக்கிட்டு ஏன் இருங்கடா, வம்சாவளிகளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சரி. நீங்க வந்து அது அத்துமீறி என்ன பாத்தீங்க? அது வந்து 300 BC-ல மீன் ஓகே. அந்த சட்ட புத்தகங்கள்ல நீங்க மீறிட்டு இருக்கீங்க. எங்க நெகட்டிவ் ஓகே ஒண்ணே ஒண்ணு. அப்புறம் நீங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருந்திருக்கீங்க. உங்க சைடுல இருக்க பெரிய நெகட்டிவ் அதுதான். என்னன்னா வந்து நீங்க சொன்ன கதையை வச்சு சொல்றது என்னன்னா, உங்களோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்களும் அது என்ன சொல்றது, உங்களுக்கு சார்ந்தப்பட்டவர்களை வந்து பாதுகாக்கணும்ன்ற இதுல இருக்கீங்க. பட் ஆனா அதுக்கேத்த மாதிரியும் என்ன சொல்றது, எனக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, மத்தவங்கள ஒரு இது ஹியூமன் ஷீல்டா யூஸ் பண்ணி தப்பிக்கிறீங்க. அது உங்க சைடு நெகட்டிவ். சோ ஓவரால் கன்க்ளூஷன் டு தி பாயிண்ட் என்ன சொல்றது. ஓகே மக்களே, என்ன நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. டீம் சர்சி டீம் டெனரிஸ் தான் ஒண்ணு. சோ என்னோட வாதம் என்னன்னா, டீம் டெனரிஸ்க்கு தான். டீம் டெனரிஸ் நான்டா. அதுதான் சொல்றது, டீம் டெனரிஸ்க்கு தான். சோ என்னடா அவங்க சைடு ரெண்டு சைடுமே நெகட்டிவ் இருக்கு. பட் அதிக டிராபேக் இருக்குதுன்னு பார்த்தா இவங்க சைடு தான். சோ அட் தி எண்ட் ஆஃப் த டிபேட் வின்னர் இஸ் டெனரிஸ். ஓகே, சீரியஸா பார்க்காம வந்து இது மால வந்து டீம் என்ன பண்ணனே தெரியல. டெரரிஸ்ட் யாருன்னா டெரரிஸ்ட் என்ன பண்ணாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே வீடியோ எடுக்கும் போது இவனுக்கு டாபிக் சொல்றானு, இவனுக்கு 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவானு, நான் அந்த ஸ்பாட்ல தான் பேசுவேன். இந்த வாட்டி டாபிக் என்னன்னே சொல்ல ஸ்டேட்டஸ் எப்போ தானே பண்றேன் இந்த வாட்டி. சரி, எப்பவுமே இப்படிதான்டா பண்றேன், இப்ப இந்த வாட்டி அதே பண்ணிட்டானுங்க. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் என்னன்னே தெரியல. சரி ஓகே, இத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், பாய்.